ஹலோ ஒன் வெல்கம் ராஜன். ஸோ இந்த வீட்டில் பார்க்க போனால் ஷார்க் டேல் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. இந்த படத்தை யாரும் ஒன்று பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்கள் தௌசண்ட் விஷயம் ஷேர் பண்ண பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து 2004 வெளியான படம். கிட்டத்தட்ட வந்துட்டு 1 hour 30 minutes ஒரு படம் ஓகேவா. ஸோ இந்த படம் வந்துட்டு 2000 எனக்கு தெரிஞ்சு 2005-6 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இந்த சிடி வந்துட்டு கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் ஓகேவா. அந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரீமிங் எடுத்துக்கிட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டா சிடி தான் ஓகேவா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு படங்கள் எல்லாமே வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்கறதோட ரொம்ப வந்துட்டு சிடி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ சிடியில் தான் வந்துட்டு டிவிடி பிளேயரில் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வருஷத்துல தான் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 1, 2, 3 வந்துட்டு சிடி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா. ஸோ அந்த வருஷத்துல ஷார்க் டேல் அந்த நேரத்தில் வந்துட்டு என்னோட சிடி லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு இந்த சிடி தேர் அளவுக்கு போட்டு பார்த்த படங்கள் எடுத்துக்கிட்டா ஷார்க் டேல்ஸ் தான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் என்னை அட்டாக் பண்ண ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா ஆப்வியஸ்லி இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷுங்கிற தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க ஓகேவா. இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது ஜெல்லி ஃபிஷ் அண்ட் வந்துட்டு இந்த ப்ரௌனு ஷ்ரீம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிஷிங்களோட இருப்பிடத்தை காமிச்சிருப்பாங்க ஓகேவா. எப்படின்னா அண்டர் வாட்டர்ல இந்த நியூயார்க் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி இருக்கும், ஃபிஷிக்குன்னு ஒரு சிட்டி இருக்கும். லைக் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு நியூயார்க் சிட்டி டைம் ஸ்கொயர் இருக்கும், அதில் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பைடர்மேன் படம்லாம் நிறைய பார்த்துருப்போம் ஓகேவா. அந்த டைம் ஸ்கொயரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இந்த சிட்டியை உருவாக்கியிருப்பாங்க ஓகேவா. அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டு கொக்கோகோலா ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பர்கர் கிங் ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ப்ராடக்டோட லைக் வந்துட்டு ப்ரொமோஷன் மாதிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த கம்பெனி நேம்லாம் இருக்கும், நீங்க நோட்டீஸ் பண்ணா பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த சிட்டியை ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஓகேவா. ஸோ முழுக்க இந்த படத்துல வந்துட்டு அனிமலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த படமே இருக்கு ஓகேவா. இந்த ஹியூமன் கேரக்டர் வருது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபுல்லா வந்து இந்த ஃபிஷ் பேசுறது ஓகேவா. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் பேசுற மாதிரி தான் வந்துட்டு நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு அட்ராக்டிவான விஷயம் ஓகேவா. ஸோ அந்த வகையில் அவங்க ப்ரெசென்ட் பண்ண ஃபிஷிங்களும் ஓகேவா. முக்கியமா வந்துட்டு ஆஸ்கார் சொல்லப்படுற அந்த மெயின் லீட் கேரக்டர் நம்ம வில் ஸ்மித் வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகை ஃபிஷ் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ ஸ்ட்ரிக் கிளீனர் ராஸ்னு சொல்லப்படுற ஒரு மெயின் கேரக்டர் ஓகேவா. அந்த ஃபிஷ் தான் வந்துட்டு மெயின் கேரக்டர் ஓகேவா. அதுவும் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும், ஷார்க் டேல்னு நினைச்சு நீங்க வந்துட்டு ஷார்க்கு தான் வந்துட்டு மெயின் லீடா இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து பாத்துறாதீங்க ஓகேவா. பிகாஸ் இந்த படம் வந்துட்டு மெயின் லீடே வந்துட்டு நம்ம ஆஸ்கார் அவர் நம்ம வில் ஸ்மித் பிளே பண்ற ஆஸ்கார் கேரக்டர் தான் ஓகேவா. இந்த ஆஸ்கார் கேரக்டர் வந்துட்டு லைக் வந்துட்டு அதுக்கு சீக்கிரமா பணக்காரனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்கீம்ல சுத்திக்கு இருக்கும் ஓகேவா. அது சீக்கிரமா பணக்காரனா ஆகிறதுக்கு என்ன வழி? பிகாஸ் வந்து ஆஸ்கார் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் பிரபலமா ஆகணும், கொஞ்சம் ஃபேமஸா ஆகணும் ஓகேவா, பேரு கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழியில என்னென்ன பண்ண முடியும் ஓகேவா, காசு இருந்தா கண்டிப்பா ஃபேமஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல சுத்தி இருக்கிற ஒரு ஃபிஷ் ஓகேவா. பட் இப்ப டெம்பரரியா வந்துட்டு வேல் வாஷ்னு சொல்லப்படுற கம்பெனில வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே அங்க ஒரு பஃபர் ஃபிஷ் தான் அவரோட பாஸ் ஓகே. பாஸ் கிட்டே வந்துட்டு கடன் வாங்கி வச்சிருப்பாரு ஓகேவா. பாஸ் வந்துட்டு வெட்டிக்கு விடுற ஒரு ஆளு ஓகேவா, லோன் ஷாப் விடுற ஆளு. ஸோ அவர்கிட்டே கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அவரோட பாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரேட் ஒயிட் ஷாக்னு சொல்லல, டான்னு சொல்லப்படுற அந்த ஒரு டான் லீனோ. அவர் தான் வந்துட்டு இந்த மொத்த பிசினஸ்க்கே அவர் தான் பாஸ் ஓகேவா. அந்த பாஸ் என்ன பண்ணுவார்னா இந்த வேல் ஷாக் அவர் இந்த பிசினஸை வச்சுக்கிட்டு அது மூலியமா மாஃபியா ரன் பண்ணியிருப்பாரு ஓகேவா. அவருக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்கும் ஓகேவா. இப்படிதான் கதை வந்துட்டு நகரும். லைக் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஓகேவா. ஒன்னு கிரேட் ஒயிட் ஷாக்கு, ஒன்னு ஒரு ஆஸ்காரு, அவரோட டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ். எப்படி வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு லைக் 2 கேரக்டர்ஸும் வந்து மீட் பண்றாங்க, எப்படி வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வருது, ஒரு பாண்ட் வருது ஓகே. பாண்டுனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிடையாது, சிம்பிளுங்க. நம்ம ஆஸ்காருக்கு வந்துட்டு ஃப்ரேம் வேணுமா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஆஸ்கார் நம்ம ஒரு கிரேட் ஒயிட் ஷாக், அதாவது வந்துட்டு நம்ம லினி அவரோட பிரதர் வந்துட்டு ஆஸ்கார் அட்டாக் பண்ண வருவாரு. அதுக்குள்ளேயே வந்துட்டு மேலேருந்து ஒரு நங்குரம் வந்துட்டு அவர் மேலே விழுந்து செத்து போயிடுவாரு ஓகேவா. அதை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஆஸ்கார் தான் வந்து ஷார்க்கை கொண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்காருக்கு ஒரு பேர் கிடைச்சிடும் ஓகேவா. ஷார்க்கை கொண்டுவேன், ஷார்க் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கிடைச்சிடும். லைக் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நேம் ஓகேவா. அந்த பேரை நேமை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆஸ்கார் வந்துட்டு ஒரு மாதிரி கெத்தா ஒரு மாதிரி பிரபலமா சுத்துவாரு. அதுக்கு உண்மையா அவருக்கு அதுதானே வேணும், ஆஸ்காருக்கு அதுதானே வேணும். ஸோ அதனால அது ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு சுத்துவாரு ஓகேவா. ஸோ அது கூட சேர்ந்து ஒரு லினி ஓகே, லினின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். அதுக்கு வந்துட்டு நம்ம ஜேக் பிளாக் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அந்த வாய்ஸ் ஓவர்லாம் பக்காவா இருக்குங்க. அந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு அந்த கேரக்டர் மூவ் பண்றதுக்கு ஓகே, மூவ் பண்றதுக்கும் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் அந்த வாய்ஸ் ஆக்டிங்லயே வந்துட்டு லைக் அதுலயும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க
ஓகே, ரொம்ப நல்லா ஜேக் பிளாக்கோட வாய்ஸ்லாம் வந்து செம்ம சூட்டா இருக்கும். அந்த லினின்னு சொல்ல போற அந்த அந்த ஷார்க்கோட கேரக்டருக்கு. ஆக்சுவலி இந்த ஷார்க் லினி கேரக்டர் வந்துட்டு ஒரு வெஜிடேரியன். ஓகேவா, ஷார்க்குக்கே லைக் ஒரு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு ஷார்க் தான் வந்து லினி. ஓகே, அது உண்மையிலே அந்த கேரக்டர் வந்துட்டு ஃபன்னா இருக்கும். ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு 1 hour 30 minutes வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விஷுவலி வந்துட்டு அட்ராக்டிவா தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, விஷுவலி லைக் அனிமேஷன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லை, டெக்னிக்கல் வைஸ் எந்த ஒரு குறையும் இல்லை. ஏன்னா ஸ்டோரி வைஸ் நீங்க பார்க்கும்போது வந்துட்டு எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, லைக் அந்த லினின்னு சொல்ல போற அந்த ஷார்க் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இந்த மிருகங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, லைக் வந்துட்டு மற்ற லைஃப் அழிக்கக்கூடாது, லைக் வந்து ஒரு கைண்டான ஒரு பர்சன், குட் பர்சன். ஓகே, ஒரு குட் ஷார்க். ஓகேவா, பட் அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற மாஃபியா. ஓகேவா, அந்த லெகசியை வந்துட்டு பிள்ளைங்க நடத்தணும். ஓகேவா, ஸோ உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீ ஷார்க்கா தான் பிஹேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணுவார். ஓகேவா, ஸோ பேசிக்கா கதை என்னன்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ எப்படி வாழணும்னு இருக்கோ அவங்கள படி விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுதான் சிம்பிளான லைன். அதே மாதிரி ஏமாத்தியும் வாழக்கூடாது. அதுக்கு அந்த லைன் வந்து ஆஸ்காருக்கு செட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படிதான் கதை ஸ்டாரி வரும். ஓகே, கொஞ்சம் நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி போரா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேகா இருக்கும், என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். பட் நீங்க விஷுவலி பார்க்கும்போது வந்துட்டு லைக் அந்த ஃபிஷிங்லாம் பேசுறப்போ அதே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துரும். ஃபிஷ்லாம் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி டைலாக் மேல அவள் நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, அண்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற எஃபெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் வந்து தண்ணிக்குள்ள நம்ம வந்துட்டு பேசுறப்ப பபிள்ஸ் வந்துட்டு லைக் வந்து நம்ம கையெல்லாம் அசைச்சு இல்லை பேசுறப்ப வந்துட்டு பபிள்ஸ் போறோம்ல, அது அந்த வாட்டர் இந்த காத்தோட பபிள்ஸ் வந்துட்டு வரும்ல. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லா வந்துட்டு லைக் வந்து ஒரு மீன் வந்து நம்ம ஆஸ்கார் எங்க ஆடி அசைச்சாலும் லைக் கையெல்லாம் வந்துட்டு வீசிட்டு இருந்தாலும் லைக் அந்த ஒரு கடலுக்குள்ள இருக்கிற எஃபெக்டை கிரியேட் பண்ணும். லைக் வந்து மிதங்கிட்டு இருப்பாங்க, மீன்லாம் மிதங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். எனக்கு வந்து இந்த கார் வாஷ் மாதிரி வேல் வாஷ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ரியல் வேர்ல்ட்ல வந்து காரை வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அண்டர் வாட்டர்ல வந்துட்டு அந்த வேர்ல்ட்ல வந்துட்டு ஷார்க் டேஸோட வேர்ல்டு வந்துட்டு வேலுக்குன்னு ஒரு 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 வேல் வாஷ் மாதிரி திறந்து அதுக்கு ஒரு சர்வீஸ் ஒதுக்கியிருக்கோம். ஓகேவா, அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் வந்துட்டு மிருகங்கள்லாம் பேசுறது பேசிக்காக எனக்கு இந்த மிருகங்கள்லாம் பேசுகிற அனிமேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அதுவும் இந்த ஃபிஷ்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு படி ஒரு ஒரு ஆர்வம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஸோ இந்த வளர்க்குறது மேலே ஆர்வம் இல்லை, லைக் பார்க்கறதுக்கு அதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆஸ்காரோட கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆஸ்காரா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு நம்ம ஆஞ்சலினா ஜோலி அவங்க வாய்ஸோட கொடுத்த லோலான்னு சொல்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாது உண்மையிலே. ஆனஸ்ட்லி சொல்ல போனா அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸை ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படிதான் ஃபீல் இருக்கு. ஓகேவா, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆப்வியஸ்லி வந்து லெனி தான். ஓகேவா, நம்ம ஜேக் பிளாக் வாய்ஸ் ஓவர் கொடுத்த லெனி கேரக்டர் அது உண்மையிலேயே ஷார்க்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஷார்க். அந்த ஷார்க் அந்த லெனியே சொல்லிப்பான். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருக்கும். என் கடைசியில் எப்படி எல்லாருக்குமான சிட்டியில எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, வாட் இஃப் அண்டர் வாட்டர்ல இந்த மாதிரி வேர்ல்டு இருந்து இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டாரி ஓடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகேவா, ஸோ சின்ன வயசுலாம் வந்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு ரீசனே தேவை இல்லைங்க. நீங்க கிட்டா இருந்தோம் இப்போ இந்த படம் பார்த்து வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா இப்போ கூட ரீசன் இல்லை. ஏன் அந்த படம் பார்க்குறேன்னா தெரியல, ரீசனே இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஸ்டாரி வந்துட்டு எமோஷனலா கனெக்டா இருக்கும் இல்லையோ அது பிரச்சனை இல்லை. பட் எமோஷனலா கனெக்டா இல்லை, எந்த ஒரு சீனோ எந்த ஒரு சீக்வன்ஸோ இந்த படத்துல எமோஷனலி உங்களை எங்கேயுமே கனெக்ட் பண்ணவே வைக்காது. லைக் வந்து அந்த அப்பா மகன் பாசம்னு ஒரு சைடு ஒன்று இருக்கும், அது கூட எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்காது. டைலாக்ஸ் மூலியமா கூட கனெக்ட் பண்ண வைக்கவே இல்லை. அண்ட் வந்துட்டு நம்ம ஆஸ்காருக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம என்ஜின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இருக்கும். என்ஜிக்கு வந்துட்டு நம்ம ஆஸ்கார் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆஸ்கார் அந்த கேரக்டர் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு லவ் பண்ணுவாங்க, லைக் வந்து ஒன் சைட் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ற நேரத்துல கூட எமோஷனலி கனெக்டா இருக்காது, லைக் நம்மள அழுகே வைக்காது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு பிக்சார் படம் இல்லை. ஆனா அனிமேஷன் வாய்ஸ் வந்துட்டு பிக்சாரோட குறைஞ்சவங்களும் இல்லை, நம்ம ட்ரீம் ஒர்க்ஸ். ஓகே, நிறைய தரமான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அனிமேஷன்லேயே நம்ம அழுவ வைக்கிறோம். ஓகேவா, அழுவ வச்ச ப்ரொடக்ஷன் தான் பிக்சார். அந்த மாதிரி அந்த பிக்சார் அதனால தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. பட் இந்த படத்துல ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் இன் மை சைல்ட்ஹுட் நான் பார்த்ததுலே. நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிஷ்லாம் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் சீல ஒன்று நெட்ஃபிளிக்ஸ் அப்டேபிளா இருக்கு, யாரும் ஒன்று பார்க்கல மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஷேர் பண்ணுங்க சரிங்களா. குழந்தைங்க இப்போ 2K கிட்ஸோட யாருக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இப்போ ஸோ அவங்களுக்கும் போட்டு காமிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ஸோ யா ஹிஸ்டோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், பாய்.